இல்லை ஏதாவது ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நாம் அவளுடன் எதிர்பார்த்த இன்னும் பல ஆடியோக்கள் காத்திருக்கிறது அப்படின்னு நாம் சொல்லி தமிழர் கட்சியிலையா? இல்ல அதனுடைய கிளை பிரிவான தாவேக்கால ஏங்க 10 வருஷம் ஆன கட்சியில ஒரு 4 மாசத்துக்கு 2 ஆடியோ வருதுன்னா பரவாயில்ல. நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கவே இல்லையா? பிப்ரவரி 2ஆம் தேதி 1 இயர் கொண்டாடுறாங்க ஆனிவர்சரி. யாரு? தாவேக்கா எஸ்பி லட்சுமணன் சார் பேட்டி ஒன்று இருக்கு, அதை பார்த்தாங்கன்னா தெளிவடையாது. அரசியலுக்கு வாங்கினா முதல்ல 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விழாவை சிறப்பு செய்வதற்காக சில ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பார்ட்டியில. ஆமா, பார்ட்டியில இருந்து என்னன்னா 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு விழா கொண்டாடுவதற்கு அப்படியே போய் நிற்கும் போது சி அப்படின்னு தோணும்ல. அதனால அவரை எங்கேயாச்சும் வெளியில அனுப்பிட்டு எங்கேயாச்சும் வெளியில வந்திருக்கிறாரா? இதெல்லாம் கட்சி ஷூட்டிங் அனுப்பிட்டா? இல்ல கட்சி வேலையா எங்கேயாவது வெளியில நிகழ்ச்சிக்கு அனுப்பிட்டு அதை வந்து நம்ம அதுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சி வச்சோம்னா யாருமே எங்கேயாச்சும் வெளியில வந்தாராயா அப்படின்னு கேட்கறதுக்கு எதுவும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்றதுக்காகவே பரந்தூர் விமான நிலையத்துக்கு போறதுக்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விமான நிலைய பிரச்சனை நீ அப்படி வர்றியா? சரி, அது பல கேள்வி பேசுறாங்க. அந்த நம்மளுமே அந்த மக்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம அந்த போராட்டத்தை நம்ம ஆதரிக்கிறோம், மறுக்கல. பரந்தூருக்குலாம் போங்க, சரி. பரந்தூர்ல வந்து சூழலியல் பிரச்சனை இருக்கு, மக்கள் உண்மையிலேயே அங்க வந்து போராடுறாங்க அப்படின்னா அந்த குரலுக்கு அரசு மதிப்பு கொடுத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கவர்மெண்ட் கன்வின்ஸ் ஆகணும், ஏதோ ஒன்று நடக்கணும். அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னா அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதன்படியே கன்வின்ஸ் பண்ணணும். ஆமா, அதுலலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. குலசேகரப்பட்டினத்துல ராக்கெட் ஏவுதளம் கட்டுறாங்கல்ல, ஆமா, அதுக்கு நீங்க ஆதரவா எதிர்ப்பா? என்கிட்ட ஏவுகணை இல்லையே. விஜய் ஏவுகணை இல்ல, விஜய் கிட்ட தான் அவர் ஆதரிக்கிறாரு. அந்த ஒரு 15 பக்கம் ஒரு 4 பக்கத்துக்கு தீர்மானம் கொடுத்தாங்க இல்ல? ஆமா, அந்த தீர்மானத்துல வந்து குலசேகரப்பட்டினம் விமான நிலையம் அமைத்ததற்கு இது ஏவுதளம் அமைத்ததற்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாங்களே. பொய் சொல்றீங்க? அப்படிலாம் நான் ஏன் பொய் சொல்றேன்? ஆதாரம் இருக்கு. என்ன சொல்றீங்க? எங்க அன்னைக்கே இதெல்லாம் பேசணும். ஏன் இப்படி பேசுறாரு? அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு முடியாதா? ஏன் எதிர்க்க மாட்டாங்களா? ஏன்னா அது ஒன்றிய அரசின் திட்டம், நேரடியா அவங்களே செய்யற திட்டம். அப்படியா? நம்ம விஜய் அப்படி அவர் கொள்கை எதிரி பண்ணாங்கன்னா கோவம் வரணுமே அவருக்கு. வரலையா? அது வேற எதுவும் ஆடியோ. கொள்கை தலைவரையே அங்க ஒருத்தன் குத்திரும் கொலையுமா உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கிறான், அதையே கேட்க மாட்டாங்க. ஊரையே பார்த்து பயப்படுறவரு சீமானு. அவர் ஆடியோ எங்கெல்லாம் இருக்கும்னு அவரை பார்த்தே நீங்க பயப்படுறீங்கன்னா அந்த ஈசிஆர் கார் டிராவல்ல உங்க ஆடியோ எதுவும் அங்க அவர்கிட்ட மாட்டியிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பாக்குறத பூரா பார்த்தா உங்களை பத்தின ஆடியோக்கள்லாம் அவ்வளவு மோசமாக வந்து கொண்டே இருக்கிறது. நேற்று இரவு தினமலர் வந்து இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, எப்படி தினமலருக்கு அது போகுது, எப்படி அதை ரிலீஸ் பண்றாங்க ஒன்றும் புரியல எனக்கு. இல்லை, இப்போ நான் வேறு சிலரை சந்தேகப்படுறேன், அதை நான் பிறகு கேமராவை அணைச்சிட்டு பேசுறேன், நீங்க போங்க. என்னன்னா எனக்கு இந்த ஆடியோல முழு உடன்பாடு கிடையாது. எதனாலன்றத 2 விஷயத்த சொல்லிடுறேன். பேசக்கூடிய நபர் ஜான் ஆரோக்கியசாமி தான். ஏன் அதை உறுதியா சொல்றோம் அப்படின்னா இதுவரைக்கும் அதை ஏன்னு அவர் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கல. வெளியிட்ட அந்த 2 நிறுவனங்கள் மீதும் அவர் வழக்கு தொடுக்கல. அதன் அடிப்படையில இருந்து பார்க்கும்போது அவர் தான் பேசியதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர் கட்சி தலைவரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்றது வந்து உங்க கட்சி பிரச்சனை, அதை பத்தி எந்த சிக்கலும் கிடையாது. கமெண்ட் பாஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கு, அருவருப்பா இருக்கு. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். விஜய் அவர்களுக்கு எல்லா பழக்கமும் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அதை நீங்க கேட்கறதும் அவசியமற்றது. அப்படியே கேட்டா கூட ஏதோ சொல்றத சொல்லிட்டு போறான் அப்படின்னு கடந்து போகலாம். அதை இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்றது இருக்குல்ல, அவர் ஏதோ குடி பழக்கம் உள்ள. எல்லா பழக்கம்னா என்னங்க? எழுத்து பழக்கம், பேச்சு பழக்கம், நடை பழக்கம், இல்ல ஓடும் பழக்கம். உங்களுக்கு அந்த அந்த மாடுலேஷனையும் நீங்க அதை சரி ரைட்டு நீங்க அப்படி நியாயப்படுத்திக்கோங்க, நான் அதுக்குள்ள வர விரும்பல. ஆனா கண்டிக்க வேண்டியது கடமை இல்ல குமார், இட்ஸ் சீரியஸ். அது விஜய்க்கு என்ன பழக்கம் வேணாலும் இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் குடிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறாரு, அது அவரோட பர்சனல். இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல உன்னை எவ்வளவு நம்பி இருந்தா அங்க உட்கார வச்சு முன்னாடி அவர் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாரு. நீ வந்து அதை இவர் சொல்லிட்டாருன்றது வரைக்கும் உனக்கான எல்லை இருக்கு. ஓகே, உன்கிட்ட ஒருத்தன் சொல்றான்னா அவன் ரொம்ப அருவருப்பானவன், அவருடைய பர்சனலை வந்து அதை கேட்டுட்டு நீ இன்னொரு ஆளுக்கு அது யாரோ ஒரு நபர் தாவேக்கா நிர்வாகின்னு சிலர் சொல்றாங்க, சிலர் பத்திரிகையாளர் சொல்றாங்க, எனக்கு சுத்தமா தெரியாது, யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட பேசும்போது இதெல்லாம் நீ வந்து சொல்ற அப்படின்னா நீ எவ்வளவு மோசமான ஆளா இருப்ப. என்ன இதுல மாட்டிருக்காரோ என்ன தெரியல. பாண்டி சாரும் அவரோட அசிஸ்டன்ட் சொல்லிட்டாப்லையே, அவன் சொல்லிக்கிறான் நான் டீ டோட்டலர், எனக்கு எந்த பழக்கம் கிடையாது அப்படின்னாரு. இவரு உங்க தலைவர் எப்படின்னா அவருக்கு எல்லாம் உண்டு,
அப்படின்ட்டான் டக்குன்னு. அவரு டக்குன்னு வாயில வந்துச்சு, அவருக்கெல்லாம் உண்டு அப்படின்ட்டான். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துல இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம்ல, அதெல்லாம் ட்ராக் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு. எதுக்கு சார் கேட்குறீங்க? இல்ல சும்மா கேட்டேன் சார் அப்படின்னு. பாருங்க, அதை கண்டிக்க வேண்டியது முதல் கடமை. அதனால அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்னு, மேடம் விஜய் அவர்களுடைய இணையர் குறித்து, அவங்களுடைய துணைவியார் சங்கீதா குறித்து பல செய்திகளை மிக கீழ்த்தரமா அருவருக்கு தகுந்த வகையில கமெண்ட் பண்றாங்க. அதுல எந்த இடத்துலையுமே பேரலைக்கோ மில்டன் என்கிற தனிநபருக்கோ இந்திரகுமார் என்கிற தனிநபருக்கோ உடன்பாடு துளியும் கிடையாது. அந்த நபரினுடைய பெயரையே அரசியல் விவாதங்களில் பயன்படுத்துவது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய தவறான காரியம். அதை சௌமியா அன்புமணி மாதிரி நேரடி அரசியலுக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை கமெண்ட் பண்ணலாம். வாழ்க்கைன்ற பட்சத்துல பொது வாழ்க்கை. பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து நேரடியா வர்றாங்க, பிரச்சாரத்துக்கு வராங்கன்னா அவங்கள கமெண்ட் பண்ணலாம். சீமான் மனைவியவே நம்ம கமெண்ட் விமர்சிக்கும் போது ஏன் பண்றாங்கன்னா, கொள்ளையில அத்தனை பொம்பளை இருக்கும்போது உனக்கு இந்த பொம்பளை தான் கிடைக்குதான்னு அந்த லேடி அவங்க அப்படி சொல்றாங்க. சட்ட ஆலோசகர், அவங்க கட்சியில சட்ட ஆலோசகர், அவங்க நிர்வாகிகள் வெளியில போன உடனே போன் பண்ணி பேசுறாங்க, பொது வெளியில வந்து அரசியல் பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால இவ்வளவு மோசமா அபத்தமா நீங்க பேசுறீங்களேன்னு விமர்சிக்கிறதுங்கிறது என்டையர்லி வேற. ஆனா இவருடைய அரசியல் வருகைக்கும் அவங்களுக்கும் நிகழ்ச்சி நடந்த மேடைக்கு கூட அவங்க வரல, அவங்களுடைய பப்ளிக் பிரசன்ஸை கூட அவங்க பயன்படுத்தல. இது எல்லாத்தையும் அவர் போன் கால்ல தானே அவருக்குள்ள இருந்த உரையாடலை நீங்க எடுத்து போட்டுட்டு நீங்க இப்படி பேசுறீங்கடா அப்படின்னு திருப்பாதீங்க தயவு செய்து. ஒரு நபர், அந்த நபர் குறித்து எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவருடைய துணைவியார் குறித்து ஒரு நிர்வாகிட்டையோ ஒரு பத்திரிகையாளர்கிட்டயோ உங்களுடைய கான்வர்சேஷன்ல நீங்க எப்படி பேசலாம், எந்த ரைட்ஸின் அடிப்படையில் பேசலாம், அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அவங்க வீட்டில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அவங்க அலுவலகத்தில் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, அவங்க கட்சியில உங்களை ஆலோசகராக வச்சிருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீ வெளியே போய் பதவி வித்துட்டு இருக்க. அவங்கள பத்தி தப்பா பேசுறது, அவங்கள வச்சு ட்ரை பண்ணாங்க, அது ட்ரை பண்ணாங்க. Who the hell are you man? நீ எதுக்கு அதை பத்தி பேசணும்? 16, 19, 21, இப்போ 24 இந்த இதுவுமே ஈஸியா அவர் கையில எடுத்த ஆயுதம் மேடம். ட்ரை பண்ணாரு மேடம் வச்சு, அவங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வரமாட்டேன்னு அனுப்புறாரு. தெரியல, நான் என்ன பண்ண முடியும் சார்? அவர் வீண் அமிச்சா அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சார்? இன்டெல் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. உங்களை பயன்படுத்தி அவன் இது பண்ணிட்டு உங்களை எப்ப தேவையோ அப்ப காலி பண்றான் நினைச்சிட்டு இருக்கீங்க, நமக்கு எல்லாம் செய்வான் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது உனக்கு தகவல் வந்துச்சுன்னா, சார் அவங்க ஒய்ஃபை பத்தி பேசுறாங்க சார், அது தப்பு சார், அதை பேசக்கூடாது சார், அப்படி பேசுறது வேற. அவங்க ஒய்ஃபை வச்சு இவர் வந்து 2016, 19, 21 ட்ரை பண்ணாங்க, அவர் வெளியில அனுப்புறாருன்னா அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க ஒய்ஃப் அவர் வெளியில அனுப்புறாரு, வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு, அது என்ன ஓம் பிரச்சனை? த்ரிஷா கூட ஏரோப்ளேன்ல சார்ட்டர் ஃபிளைட்ல ஒன்னா போனதை பத்தி விவகாரம் வந்துச்சு. நம்ம ஆன் ஸ்கிரீன்ல பதிவு பண்ணோம், நம்மளுக்கு அது உடன்பாடு இல்லை, அதை விமர்சிக்க கூடாதுன்னு. ஆஃப் ஸ்கிரீன்லயுமே யாராவது வந்து கேட்டாலும் அதே தான் எங்க பதில். ஆமா, அது எதுக்குங்க நமக்கு? அவங்க யாரு கூட சேர்ந்து போறாங்க, அது எதுக்கு நமக்கு? ஓம் பிரச்சனை என்ன? அதுல பேசுற அளவுக்கு த்ரிஷா ஏதாவது பப்ளிக் கமெண்ட் கொடுத்தாங்களா? விஜய் கட்சி பத்தி ஏதாவது பேசினாங்களா நீ விமர்சிக்கிறதுக்கு? இல்ல அவங்களுடைய பர்சனல் லைஃப் குறித்து அவங்க ஏதாவது கமெண்ட் கொடுத்தாங்களா? அதெல்லாம் நீ இருந்துச்சு நான் பேசுறேன்னு சொன்னா அது நியாயம் இருக்கு. நண்பர்கள், தோழர்கள் 2 பேர் வெளில போறாங்கன்றத பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதே போலதான் அவங்களுடைய இணையர் குறித்தும் அவங்களுடைய சங்கீதா அவர்கள் குறித்தும் பேசியது அப்படிங்கிறது அருவருக்கு தகுந்தது. அதை எந்த காலத்திலையும் யார்கிட்டையும் செய்யாதீங்க. அது ஜானா இருக்கட்டும், அந்த தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான கருத்தை இன்னொருத்தர்கிட்ட, முகம் தெரியாத இன்னொருத்தர்கிட்ட பாஸ் பண்றது அப்படிங்கிறது அயோக்கியத்தனமானது. அதை செய்யாதீங்க, மிக மிக ஆபத்தானதும் கூட. இன்னொன்னு, சில நேரங்கள்ல ஒரு சிலர் வந்து மறைமுகமா அரசியல் செய்யறாங்க அப்படின்னா அது ஆதாரத்தோட யாராவது ஒருத்தர் வந்து பேசும் பொழுது அதை சொல்றது வேற. புரியுது. சும்மா இஷ்டத்துக்கு அந்த பேரை பயன்படுத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு நிலை. இன்னொன்னு, ஒருத்தருடைய பர்சனல் லைஃப், அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்னவா வேணாலும் இருக்கட்டும், சேர்ந்து இருக்கிறாங்க பிரிஞ்சு இருக்கிறாங்கன்றதெல்லாம் ஓம் பிரச்சனை கிடையாது. அவர் வீட்டை விட்டு அனுப்புனாரு இல்லைன்றதெல்லாம் பாஸ் பண்றதுக்கு நீ யாரு? அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அது அவங்களுடைய பர்சனலை நோண்டுறது. அவங்க வீதிக்கு வந்து நின்று எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை விஜயோட இருக்கு, அல்லது இவர் வெளியில வந்து எனக்கு இந்த பிரச்சனை அவங்களோட இருக்கு, மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து என்னை வந்து இந்த மாதிரி டார்ச்சர் நடந்துச்சு, இப்படி ஏதாவது அபியூசிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் ஒரு பொறுப்புள்ள நபர் இப்படி பண்ணலாமான்ற கேள்வியை நீங்க எழுப்பணுமே தவிர, 2 நபர்களுக்குள்ள நடக்கக்கூடிய காதல், இணக்கம், பிணக்கம், பிரிவு, முறிவு, இந்த விஷயங்கள்லாம் தலையிடுவதற்கோ அது குறித்து பேசுவதற்கோ எவனுக்கும் தகுதி கிடையாது. அவங்க வழக்கு கொடுத்தா குடும்ப நீதிமன்றங்கள் அதை பேசணும், உங்களுக்கு அந்த ரைட் கிடையாது. நீதிபதி அன்னைக்கு நீங்க யாரு? முதல்ல அதை பத்தி பேசுறதுக்கும் அதை பத்தின கமெண்ட பாஸ் பண்றதுக்கு நீங்க யாரு பாஸ்? அவர் ராமதாஸாவே இருந்தாலும் அப்பனா இருந்தேன்னு யாரா இருந்தேன்னு வெளியே போட, அப்பனா இருந்தாலே வெளியில போகணும்னு சொல்ல தெரியுதுல உங்களுக்கு? அவங்க மனைவி குறித்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லணுமா இல்லையா?
அது குறித்து இன்னொரு நபர்கிட்ட கமெண்ட் பாஸ் பண்ண கூடாதா ஆமாவா? அவங்க இந்த தேதியில மேடத்தை வச்சுட்டு அவங்க பிளான் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்க யார் சார் சொல்றதுக்கு? அப்பாவா இருந்தாலும் வெளில போன்னு சொன்னா மனைவியை பத்தி பேசும்போது போகக்கூடாதுதான், பேசக்கூடாதுதான். இரிட்டேட்டிங். அதனால அந்த மேட்டருக்குள்ள போக விரும்பல. இன்னொரு முக்கியமான சூழலியல் அதுல என்ன இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, அதாவது புஷி ஆனந்த் வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா. அவர் வந்து அம்பி, அன்னியன், ரெமோ பார்த்தாலே தெரியுது. நினைச்சு பார்க்கவே உசூர் பயங்கரமா இருக்கு. அவர் ஒரு யோகா திடீர்னு பார்த்தா அவர் அழுவாரு, எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு அழுவாரு. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? திடீர்னு பார்த்தா அவர் குஷியா, யாரும் இல்ல, எதுவும் இல்ல, தலைவர் வரல, நீங்க போங்க அப்படிப்பாரு. இப்படி அவரு மாறி மாறி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா பிஹேவ் பண்ணுவாரு அப்படிங்கறத இந்த வீடியோல ஆடியோல சொல்றாரு. அவர் வந்து இவர் ஒரு ஹென்ச்மேன் மாதிரி பாக்குறாரு, ஒரு அடியாள் மாதிரி பாக்குறாரு. அது ஒருத்தம் இல்லையா சார், லெஃப்ட் ரைட்டு எல்லாம் அப்படின்ற ஒரு இது. இவர் சார்னா எந்த தைரியத்தில் அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க வந்து என்னது சொல்றாரு, சார் நீங்க வந்து இந்த இதெல்லாம் பார்த்து சீக்கிரமா டைமிங் முடியுங்க சார், அப்படி இல்லைன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க சார், நான் சார்கிட்ட பேசிக்கிறேன் சார் அப்படின்றாரு. என்னமோ நம்ம முடிக்காம இப்போ இவர் முடிக்க கூடாதுன்னு இருக்கிற. இன்னொன்று அவர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இதுவாக இருப்பார், ஒரு தடவை ரொம்ப இதுவாக இருப்பார், நீங்கள் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு தடவை ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்டுக்காக இருக்க மாதிரி இருப்பார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக இதையே காலி பண்ணணும்னு பார்ப்பார். டியூவல் இது அவர். இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாரு, நான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தேன், நீ எடுத்துட்டு வர்ற ஸ்ட்ராட்டஜி போதைப் பொருளுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் அவரையும் அலர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜிஎஸ் தானே, எந்த டே சாரோட பிராண்டு தானே, அவர் சார் கூட இருக்கவர் தானே. சுற்றி இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணாதீங்க, சாபட்டாஜ் பண்ணாதீங்க. எங்க நடக்குது, நான் எந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னாலும் சார்கிட்ட அங்கே போயிடுது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எப்படி சொல்றது அவர்கிட்ட? நம்ம யாரும் சொல்ல முடியாது. கேஸ்ட் சென்சஸ் போயிடுச்சு. இப்போ மாநாடுவோட ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், இஷ்யூவை தான் இவர் ப்ரைமரியாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் தான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகி கஞ்சா கேஸில் கைதுன்னு வருது. நான் ட்ரக் கேஸை வந்து ட்ரக் இஷ்யூவை நம்ம எடுக்கணும், பெரிய இஷ்யூக்கு போயிட்டுருக்கு அப்படின்றேன். ஓ நீ இதை தான் எடுக்க போறியா, அப்போ மொத்தத்தையும் உன் மேலேயே திருப்பிடுறோம். அது எப்படி போச்சு? நானும் அவர் பேசுகிறோம், சார் போய் உதயட்டியோ வேற எங்கேயும் சொல்ல மாட்டாரு. எப்படி போச்சு? லோகேஷ் கனகராஜ் படமே 3வது படம் ஓடாது, ஒரே மேட்டரை உருட்டிக்கிட்டு இருக்காரு. இல்ல உண்மையிலேயே இவங்க எல்லாம் வந்து இந்த 20 படத்தை பார்த்துட்டு அரசியல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க போல, 2 பேரும் உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு நாளைக்கு ஏதோ பண்ணிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஓவர். 20 படத்தை கூட சரி ரைட், ஏதோ 2 நபர் அப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களா எடுத்துக்கிட முடியாது. அதாவது 2 கேரக்டர் வந்து ரியல் லைஃப் கேரக்டரை எடுத்துட்டு வந்தாங்கல்ல, ஆமாவா இல்லையா? அந்த பேரை வச்சுக்கிட்டாங்கல்ல. ஆம்பளை படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதுல எலெக்ஷன் வரும் தெரியுமா? அதை ஞாபகப்படுத்தி பேசிட்டு அதுக்கும் ரியல் லைஃப்க்கு ஏதாவது சாப்பிட்டு இருக்கு. ஆம்பளை ஒரு வேணிப்பாரா அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்களா? அப்புறம் அந்த இந்த படம் பேர் என்ன, பூவாலின்னு ஒரு கலகலப்பு பூவாலி டேப்ப திறந்தா சாராயம் வரும். இது அரசியலை பார்த்துட்டு நீங்க 20 போகாதீங்க. இதுல ஒரு பிரச்சனைன்றது ஆரோக்கியமா மக்கள் மத்தியில இருந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை நம்ம எப்படி போராடலாம், இதுக்கு இப்படி போராடினா இந்த தீர்வு நோக்கி நகரும், இல்லது இது செஞ்சா நீதிமன்றத்தை நோக்கி நகரும், நம்ம எந்த வழியில போராட போறோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இப்போ பூளை நண்பர்கள் இருக்கிறாங்க, ஏன்னா சூழலியல் அப்படின்னு வர்றதுனால, போதைப் பொருள் அப்படின்னு வர்றதுனால, இப்போ போதைப் பொருள் குறித்து அது குறித்து நம்ம போராடுறோம் அப்படின்னா, உண்மையிலே இன்னைக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து ஆரோக்கியமாக போராடக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒருத்தர் மதுகுடிப்போர் சங்கம்னு வச்சிருக்கிறாரு, அவர் கூட குடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வேணும்ன்றது குறித்து ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற அந்த குருவியறிவு கூட இவர்கள் இல்லை. மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ற இடத்துல இருந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்காக தான் போராட்டமே தவிர, நீ ஓட்டு வாங்குறதுக்காக மட்டுமே போராட்டம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனா, இதுதான் உனக்கும் அரசியல்வாதிக்கு இருக்கிற வித்தியாசம். இல்ல, அந்த விமர்சனமே நீங்க வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான காரணம் என்னன்னா, லியோ மேடையில ஏறி படத்தை படமா பார்க்கணும், நாம வந்து சிகரெட் அடிக்கிறத பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது, நாங்க வெறும் கூத்தாடி காத்தாடி, இந்த டயலாக் எல்லாம் இவர் தான் மேடையில வந்து ஆத்தாடி இவ்வளவும் பண்ணிட்டு போதை ஒழிப்புக்காக நான் போறேன் அப்படின்னா
கட்சியில இருக்கிறவங்க கஞ்சா கேஸ்ல மாட்டினா போடத்தான் செய்வாங்க. கட்சியில இருக்கிறவங்க கஞ்சா கேஸ்ல போட்டா கஞ்சா வச்சுதான் போட்டுப்பாங்க. ஒருத்தன் வாய்க்கிலேயே வக்கனையா யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவருடைய அரசியல் அறிவு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோட அரசியல் அறிவு. அதாவது கட்சியில ஒரு நிர்வாகி வந்து இப்படியான புகார்ல கைதாகிறாரு. எல்லா கட்சியிலும் எல்லா புகார்லயும் கைதாகிற நபர்கள் இருக்கிறாங்க சார். கட்சியில வந்து நல்லவன் தான் இருக்கணும்னு எப்படி அவசியம் இல்லை. அப்பனா நீ கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி என்ன பண்ணணும், உட்காந்து பாடம் நடத்தி வகுப்பு நடத்தி டெஸ்ட் வச்சு களப்பரீட்சைக்கு அனுப்பி அவனை தேர்வு பண்ணணும். காப்பரிச்சை, அறப்பரிச்சை, மாடல் எக்ஸாம், முழு பரிச்சை தேர்வு. 18 வயசு ஆயிருச்சா, ஆத்தி அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையே. இல்ல அப்படி நீ கட்சியில சேர்க்கல. அவ்வளவு பண்ணி எங்க கூட்டு போவாங்க? மீனாட்சி பஜார்ல ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் அல்லது தெருமுனை கூட்டம் நடக்கும். அதுல துண்டு பத்திரிகை துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு கூட்டு போவாங்க. அப்ப கூட பேச விட மாட்டாங்க. பேசுறதுக்கு நீங்க மக்கள்கிட்ட போய் வேலைகள்லாம் பார்த்ததுக்கு மைக்கே உங்கள்ட்ட கொடுத்து பேசுங்கம்பாங்க. கட்சியில வந்து கஞ்சா கேஸ்ல கைதாகிறாரு. நீங்க யாரு? ஸ்ட்ராட்டஜிஸ்ட், கொள்கை வகுப்பாளர் கிடையாது. அவங்க வச்சிருக்கிற கொள்கைக்கு நீங்க வந்து இமேஜ் பில்டிங் வேலை பார்க்க போறீங்க. அப்ப கைதான நபர் குறித்து சமூக வலைதளத்துல நாம எப்படி கையாளுவது, இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது, இதை எப்படி வேற பக்கம் மடைமாத்துறது, அல்லது வந்து இதை விட்டு விட்டு இதையும் தாண்டி எங்க கட்சியிலே இருந்தாலும் நாங்க வந்து ஆரோக்கியமா தான் விவாதிப்போம், நாங்க வந்து அதுக்கு மேல கடுமையா நடவடிக்கை எடுப்போம், எங்களுடைய கொள்கை இதுதான், இனி இப்படியான நபர்களுக்கு கட்சிக்குள்ளிடம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு நாளையில இருந்து போதைப் பொருள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா யாரும் அதை பத்தி பிரச்சனை பண்ண போறது. கரெக்ட். மாறா அவங்கள திட்டமிட்டு தூக்குனாங்க, அவங்கள கட்டங்கட்டி தூக்குனாங்க. திருச்சியில ஸ்பா வச்சிருந்தாருன்னு ஒருத்தரை தூக்குனா அவரை வேலையை எடுத்து போய் தூக்குறதா போலீஸுக்கு வேலையா? அதாவது கட்சி வந்து அதிமுக மாதிரி எதிர்கட்சியா டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க மேல ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா கூட அதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்ல. ஜெயக்குமார் அவ்வளவு பெரிய ஆடியோவுக்கு பிறகு நீதி கேட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு பெண்கள் விவகாரத்துல. அதெல்லாம் வந்து இயல்பா தவறு நடக்குது. அந்த தவறுல இருந்து சில விஷயங்களை கேள்வி எழுப்புவாங்க. அது நடக்கிறது தான். அதுக்கு கொண்டு போய் யாருக்கிட்ட அவர் வைக்கிறாருன்னா, அதாவது ஆட தெரியாதவன் தெருக்கோணல் நானான்ற மாதிரி இவங்களுக்கு ஒண்ணு எடுத்து நடத்துறதுக்கு இது இல்ல. நம்ம வந்து போதை ஒழிப்பை பத்தி பேசினா நம்ம கடைசி படம் வரைக்கும் நம்ம எந்த போதையை வித்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம், லியோதாஸ் யாருமா அப்படின்னு கேட்பானுங்க. அந்த பரம்பரை. நான் வந்து காசுக்காக நான் காசு நல்ல காசு அண்டாக கொண்டாச்சு இதெல்லாம் கேட்பானுங்க, கலாய்ப்பானுங்கன்றதுக்கு பயந்துக்கிட்டு நீ பண்ணலன்னு சொன்னா நீங்க பண்ணலன்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. மாறா எல்லா அயோக்கியத்தனத்தின் மொத்த உருவத்தையும் ஒரு 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 கேவலமான அருவருப்பின் உச்சமான காட்சிகளை பூராத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக மட்டுமே நான் பாட்டு நடத்துறேன். அதை வந்து கேட்ட உடனே கவர்மெண்ட் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்றது வந்து ஹம்பக்கு அபத்தம். அது தேவையற்ற வாதம். இதை வந்து ஒரு அரசாங்கம் உங்களை வேலையை எடுத்து போய் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டாரு. இன்னொன்னு புஷ்யா வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாராம். இன்டெலிஜென்ஸ் வேற என்ன வேலை பார்க்கும்? புரியல. இப்ப நம்ம எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறுறோம்? நம்ம எப்ப இடம் இல்ல இப்ப சொல்றோம்ல, இப்படி ஒரு பிரச்சனைனா இதை எப்படி கையாளுறதுன்னு நமக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. ஆமா ஆமா. இது இல்லாத ஒருத்தர் தான் கட்சியில ஸ்ட்ராட்டஜிஸ்டா உட்கார்ந்து இருக்கிறாரா? அது உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஞாபகப்படுத்துறேன். அது இல்லாம தான் அங்க போய் உட்கார்ந்து சொல்லுங்க. அதுக்கடுத்து இன்னொன்னு கிளைமேட் தான் இப்ப பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை டெவஸ்டேட்டிங்கா இருக்கு. மழை டைம்ல வெயில் டைம்ல மழை வரும்போது என்ன, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டீம் ஜப்பான் அனுப்புறாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணிட்டு வருது. இவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? டீம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் இங்க போறாங்க. அப்போ நீ இதெல்லாம் பண்றது, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் காலி பண்றது. இப்போ எப்படி வார் வேஜ் பண்ணுவீங்க? அது இருந்து ஏதாவது ஒரு இடத்துல அவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு நபரை அவர் ஜெயிக்க வச்சிருந்தாங்க. வேலுமணி ஜெயிக்க வச்சாருன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. வேலுமணி சும்மா நின்னாலே அங்க ஜெயிப்பாரு. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், ரெட்டலையில அங்க போட்டாமணி நின்னா கூட ஜெயிப்பாரு. வேலுமணி நின்னா ஜெயிக்கிறது இல்லை. அது வேற ஏதாவது ஒன்று பேசணும். ஏற்கனவே சிஎம்மா இருந்தவரே எதிர்கட்சி தலைவராக்கி கொண்டு வந்து உட்கார வச்ச பெருமை நம்ம தானே தலைவர் சான் அவர்களுக்கு பொருந்தும். இந்த இந்தியா முழுக்க அவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படி இருக்கு. அதை வச்சுக்கிட்டு வர ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றதுக்கே தப்பு. சரி, ஏதோ அங்க அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்றதுக்காக நாம அதை பத்தி பேசுறோம். இன்டெலிஜென்ஸ்ட போய் பேசுறாங்களா? இன்டெலிஜென்ட்டோட வேலை என்னப்பா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இடதுசாரி இயக்கங்கள்ல எம்எல் குழுக்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகள் இருப்பாங்க. அவங்க ஒரு மாவட்டத்துல மொத்தமே 10 பேர் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு பிரச்சனைனா அந்த 10 பேர் அவங்க வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள், அவங்க யாருக்காக வேலை பார்த்தாங்களோ அந்த மக்கள்னு அவங்க திரட்டினாலே ஒரு 100 பேரை திரட்டிட்டு வந்து மதுரையில மீனாட்சி பஜார் வாசல், நாயக்கர் மஹால் பக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியால சின்னதா ஒரு கார்னர்ல ஸ்டாண்டை போட்டுட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த வெறும் 10 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்றத கூட வந்து இன்டெலிஜென்ஸ் ஸ்மெல் பண்ணுவாங்க. உள்ள வந்து அவங்களுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் லெட்டர் கொடுக்கும் போதே யாரு கொடுக்குறாங்கன்றத வச்சு
இவங்க கூட இருக்கிற மீதி 9 பேர் யாரு, இந்த 9 பேர் ஆளுக்கு 10 கூட்டு வந்தாங்கன்னா அந்த 10 பேர் யாருன்ற வரைக்கும் அவன் பேரே எழுதிருவாங்க. திருப்பி கொண்டு வந்து வண்டி நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் வருவாங்கன்றது வரைக்கும் ஸ்மெல் பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்த வாரம் 15ஆம் தேதி இந்த தலைப்புல ஆர்ப்பாட்டம் இவங்க பண்ண போறாங்கன்னு அந்த அமைப்பினர் கூடி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். தோழர்கள்ட்ட வந்து என்ன தோழர் ஆர்ப்பாட்டம் பண்ணலையா, ஏதாவது பண்ணுங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கு அப்படியே கேட்பாங்க. என்ன நிகழ்ச்சி இன்டெலிஜென்ட் வந்து அவ்வளவு தூரம் வேலை பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எங்களை மாதிரி ஐயோ அதர்ம மனசு தொடர்பான இன்னும் சொல்ல போனா எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன கண்டென்ட் எந்தெந்த இடத்துல வைரல் ஆகுது அப்படிங்கிறத, சார் இந்த வீடியோவை பத்தி நீங்க இதை பேசியிருந்தீங்க சார், இது பத்தி இங்க வந்து இவங்க அந்த ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சார், இதை பத்தி உங்களுக்கு தகவல் வந்திருக்கா சார்னு எங்களுக்கே கால் பண்ணி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கு எங்கள்கிட்ட என்கொயரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இன்டெலிஜென்ஸுங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, 12 காலமா இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புஷியானந்த் கிட்டையும் வருவாங்க, இன்னும் சொல்ல போனா விஜய் கிட்டையும் வருவாங்க. வீடியோவை ஷேர் பண்றதெல்லாம் ட்ரேஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்து பயப்படுற அளவுக்கு என்ன வீடியோ அனுப்புறீங்க எனக்கு புரியல. அது கூட ஒரு பக்கம் விடலாம். நீங்க பக்கத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்களே வந்து சொல்றத கேட்கத்தான் செய்வாங்க. இன்டெலிஜென்ட்டோட வேலை அது. நீங்க வந்து மாநாடு நடத்துறேன்னு கூட்டம் கூட்டுறீங்க, எந்தெந்த ஏரியால இருந்து யார் யாரை கூட்டு வந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு டிக்கெட் வித்த மாதிரி பஸ்ல ஏறி உட்கார்றவங்களுக்கு யார் யாரு எந்தெந்த ஊர் மாவட்ட நிர்வாகி காசு வாங்கினார்ன்றது வரைக்கும் உங்க விஜய்க்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளூர் ஐஎஸ்க்கு தெரியும். தோழர்கள் யாராவது போன் நம்பர் மாத்திட்டா, என்ன தோழர் நம்பரை மாத்திட்டீங்கன்னா சொல்ல, அவன் அந்த அளவுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்னு இதெல்லாம் வந்து உதய் கிட்ட சொல்லுவாங்க. உதய் யார், உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? அவ்வளவு உரிமையா உதய்னு பேசுறீங்கன்னா அப்ப அவ்வளவு இணக்கமா இருக்கிறீங்களா? எனக்கு தெரியலப்பா, உங்க தாவேகா தம்பிகள் கேட்கட்டும், அதை எனக்கு பொறுப்பு இல்லை. ஏன்னா கரெக்ட் தான் இல்ல, பல பேர் மேல சந்தேகங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. சரி, அது விஜய் சார் நீங்க பார்த்து ஆலோசனை பண்ணுங்க. என்ன நடக்குது இப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த செய்தியை கொண்டு போய் பாஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வீக்கா இருக்கீங்களா முதல்ல? அப்ப விஜயனுடைய இருப்பு காலியா? இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லணும். இன்னொன்னு, இதையெல்லாம் வெளியில் தெரிந்து கொள்வதற்காகத்தான் காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. நீங்க என்ன திட்டமிடுவீர்கள், என்ன செய்வீங்க, அது எல்லாத்தையும் கரெக்ட் பாயிண்ட் அவுட் பண்ணி பொலிட்டிக்கல் பிரஷர் வந்துடக்கூடாதுன்னு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவை ஃபாலோ பண்றதுக்கு இன்டெலிஜென்ஸ்ல ஆபீசர்ஸ் இருப்பாங்க, பிஜேபியை ஃபாலோ பண்றதுக்கு இருப்பாங்க. எல்லாம் இந்த கட்சி ஆளுங்கட்சி திமுக. ஆனா திமுகல என்ன நடக்குதுங்கிறத வேவு பார்க்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்ல ஆள் இருப்பாங்க. இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் அரசு நடத்தக்கூடிய. ஆமா, ஒரு கட்சி தலைமை எப்ப தலைமையா இருக்கும்னா அந்த கண்ணு கன்னியாகுமரியின் கடைசி வட்ட கிளை வரைக்கும் பாயணும். பனையூர்ல மோட்டர் சுவிட்ச் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாதேப்பா, அவர் கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி போவார்? கலைஞர் ஏன் கடைசி வரைக்கும் சாதுரியமானவர் அப்படின்னு நினைச்சாங்க? கலைஞருக்கு வந்து கன்னியாகுமரியில அங்கிட்டு தென்காசி பக்கத்துல கடைநல்லூர்ல இருக்கக்கூடிய வட்டச் செயலாளருக்கு ஏதோ பிரச்சனையாமே அப்படின்றத அங்க போயிட்டு வர்றவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் அதை ரிவர்ட் பண்ணுவாரு. தலைவருக்கு இப்படி நியூஸ் போகும், தலைவருக்கு எப்படினாலும் நியூஸ் போகும். அது கட்சிக்குள்ள இருக்கிற இன்டெலிஜென்ஸ். அது கட்சியா இருக்கும்போது தான் வரும். முதல்ல இந்த இன்டெலிஜென்ஸை ஹேண்டில் பண்றதுல முதல் விதியே இன்டெலிஜென்ஸ் இப்படிலாம் ஸ்மெல் பண்றாங்களா அப்படின்றத இன்னொருத்தருக்கு போன் போட்டு சொல்றதை நிப்பாட்டுறது தான் ஹேண்டில் பண்றதுக்கான முதல் வழி. அதை விட மோசமான வழியை விஜய் கடைபிடிக்கிறாரு. அவரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அவருக்கு உண்மையா இருக்கணும்னு ஏதாவது செய்தி அனுப்புனா அதை காப்பி பண்ணி அப்படியே ஃபார்வர்ட் பண்றது. இத போன அடியோடய பேசியிருந்தாரு சார். நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா அதை அப்படியே புஷியானந்திட்ட சொல்லிடுறாரு சார். அப்படியே புஷியானந்திட்ட சொல்றதுக்கு எதுக்கு சார் நான் அவர்கிட்ட சொல்லணும், நானே புஷியானந்திட்ட சொல்லிடுறேன். புஷியானந்திட்ட சொல்றவர் இன்டெலிஜென்ஸுக்கும் சேர்த்து சொல்லிடுவாரோ சார். என்ன எதுவும் தப்பா நினைச்சு என்கொயரிக்கு கூப்பிடாதீங்க, இவனுங்க போதை ஒழிப்பு பத்தி ஏதோ நிகழ்ச்சி நடத்தணும்னு கூப்பிடுறாங்க. சாரிடா, எனக்கு என்னவோ விஜய் கரெக்ட். விஜய் சார் இருக்கலாம், யாருக்கு தெரியும். அவரே போன் பண்ணி அவரே மெசேஜை ஃபார்வர்ட் பண்றாரா? இந்த ஆங்கிள்லையும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சிங்கன்னா அடுத்த முறை நம்மள்ட்ட பேசக்கூடிய நிர்வாகிகள் இந்த ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. நீங்க அப்படி எதுவும் செய்திகள் சொல்லி அது சம்பந்தப்பட்ட நபர்களையும் தாண்டி உங்க ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வந்துச்சா, அவங்களுக்கும் உங்க தளபதி அவர்களுக்கும் எதுவும் லிங்க் இருக்கா, இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த தடவை இந்த ஸ்டோரியை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் வலுவான பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்னொன்று ஜான் சார், அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸா இல்லை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸான்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. விஜய் சார் அனுப்புற இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்டா தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்துனது வந்து ஸ்டேட் கிடையாதுல்ல, சென்ட்ரல். IRS என்கொயரிக்கு போனது டெல்லிக்கு தானே, இங்க இல்ல. அப்ப எந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கணும். அப்புறம் டெப்டி சிஎம் வந்து உரிமையா பேசுறது அப்படிங்கிறது வந்து
எதன் அடிப்படையில் இருந்து வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதையும் நீங்க வந்து என்னன்னு ஸ்ட்ராங்கா நோட் பண்ணி எங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி பல பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை தொகுத்து பார்க்கும்போது அபத்தமாக அருவருப்பாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசியது ஒரு போர்ஷன். அதை எந்த சூழ்நிலையிலும் யாரையும் என்கரேஜ் பண்ணாதீங்க, அது தனி. அதை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்ட்ராட்டஜி விஷயங்களை நாங்கள் ஒன்று திட்டமிட்டோம்னா அதை வந்து உடனடியாக அந்த கவர்மெண்ட் செஞ்சிடறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சியையும் ஃபாலோ பண்ணுவது இன்டெலிஜென்ஸினுடைய வேலை. அதன் அடிப்படையிலிருந்து நீங்கள் உண்மையிலே நல்ல நோக்கத்திற்காக போராடுக போகிறீர்கள், இது ஒரு கேள்வி எழுப்ப போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவங்க நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. அதுதான் ஒரு அரசு. அப்போ நீங்கள் பாராட்டிடணும். நாம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சோம், இவங்க பாருங்களேன் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ உண்மையிலே நல்லதுக்காக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க, சூழலியல் பற்றி நான் இப்படி ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன், உடனே கவர்மெண்ட் வந்து 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை வெளிநாட்டுக்கு வந்து சூழலியல் குறித்து ஆய்வு பண்ணுவதற்காக அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு உடனே அடுத்த நாள் காலையில் சூழலியல் குறித்து இப்படி ஒரு 4 பேர் அனுப்பியிருக்கிறாங்க, இது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒன்று, இதை அடுத்த கட்டமாக இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா ப்ரொக்ரெசிவ் தாட் ஒன்று இருக்கு, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். மாறா 10ஓட 11 அத்தோட நான் ஒன்று எதிர்க்கிறதுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும், நான் ஆட தெரியாததுக்கு தெருக்கோணம்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் வராது. திருவள்ளுவர் பொறுப்பாளர் அரசியல் அப்படின்ற பிரிவுல ஒற்றாடல் அப்படின்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். ஒற்றும் உரை சார்ந்த நூலும் இவை இரண்டும் எற்றென்க மன்னவன் கண், ஒற்றர்களும் புகழ் அமைந்த அறநூலும் என்னும் இந்த 2 பகுதியுமே ஒரு மன்னன் தனக்குரிய 2 கண்களாக கருத வேண்டும். அப்ப திருவள்ளுவர் சொன்னபடி இந்த அரசு சிறப்பாகவே செயல்படுது. கோபி சுதா ஒரு ஏன்னா இளவு வீட்டுல இப்படி கூட இப்படி அழுக மாட்டாங்கன்னா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கட்சி நடத்துறவங்க இப்படிலாம் அழுக மாட்டாங்க. எங்களை திருடுறாங்க, எங்க கொள்கையை காப்பி அடிக்கிறாங்க. கமலஹாசன் சொன்ன அந்த காப்பி அடிக்கிறாங்கன்றதுக்கு எந்த விதத்திலையும் சலைச்சது இல்லை. இது அவ்வளவு மோசமா கண்டென்ட் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யாதீங்க. ஜெயக்குமார் அண்ணா பல்கலைக்கழக வாசலுக்கு வந்து உட்கார போறாரு அப்படின்றது வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் வீட்லயே நிப்பாட்டல. ஜெயக்குமார் வந்ததுக்கு அப்புறம் தானே ஏன் இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சா என்ன, நீங்க பாட்டுக்கு போராடுங்க, எவ்வளவு சூழலியல் பிரச்சனை இருக்கு, போராட வேண்டியது தானே. ஒரு தாவேக்கா நிர்வாகி கஞ்சா கேஸ்ல கைதானா நீங்க வந்து போராடுறதுல என்ன பிரச்சனை? மது ஒழிப்பு அப்படிங்கறத பேசலாம், ஏன்னா பவுடர் கிவுடர் நிறுத்திட்டு இருக்காங்க, கஞ்சா பழக்கம் இருக்கு அப்படின்னு எதையாவது சொல்லி பப்ளிக் இஷ்யூ நான் அட்ரஸ் பண்ண வந்திருக்கிறேன். போதை தவறி மாறி போகிறார், வழி மாறி போகிறார்கள் இளைஞர்கள், அது குறித்து பேச வந்திருக்கேன். வரலாமே, நல்லா ஸ்கோர் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் இருந்ததுக்கு பிறகும் அவங்க பண்ணிட்டாங்க. அதாவது லிட்டரலா ஒரு மூளை சோம்பேறி, உடல் சோம்பேறி ரெண்டும் கலந்த ஒரு கலவையா பார்வித் சில்வர் ஸ்பூனா இருந்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை. வெளியில வந்தா வேர்க்கும், இதை போய் என்னத்தை பண்ணிக்கிட்டு, இதை போய் என்ன பண்றது, இதை போய் என்ன பண்றது, இந்த வேலையெல்லாம் இங்க பார்க்க கூடாது. கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து இந்த பாட்ஷா படத்துல வர்ற மாதிரி வைக்கட்டும் பாக்கட்டும் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா எந்திரிச்சு போய் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு மாணிக் பாட்ஷா அப்படின்ட்டு வெளில வர்ற மாதிரிலாம் அரசியல்ல வர முடியாது. எந்திரிச்சு போறதுக்குள்ள வாசல்ல வெடிச்சிருப்பாங்க. அதாவது இதா சொல்றேன், எதிர்ப்பா கொள்கையா சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய ஐடியாலஜி இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிராகவே வெடிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வச்சிருக்கிறது கட்சி. மித்த எதையோ செஞ்சுட்டு ஏதோ பண்ற மாதிரி படத்துல நடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாதீங்க. அப்புறம் அந்த பரந்தூர் மேட்டர்ல சொல்லி முடிச்சிருவோம். பரந்தூர் மேட்டர் வந்து உண்மையிலேயே அவர் போறது அப்படிங்கிறதுக்கு அனுமதி கேட்கப்பட்டது, அது எல்லாமே உண்மைதான். ஏன் அப்படின்னா இந்த ஆடியோ மேட்டர்ல ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லா தரப்புல இருந்தும் நடந்துட்டு இருக்கு. கட்சி 2% கூட வாங்காது அப்படின்னு சொன்னது வந்து விஜயை மிகப்பெரிய அளவுக்கு காயப்படுத்தி இருக்கு. இது குறித்து ஜான்கிட்டையும் புஷ்கிட்டையும் இன்னும் விளக்கமாக உட்கார்ந்து பேசல. இன்னும் ஒரு குறிப்பிட்ட உட்கார்ந்து பேசிட்டோமே, நாம உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து பேசல, விரிவா பேச மறுக்கிறாரு. ஏன்னா அது என்னன்னு பேசல. இன்னொன்னு புஷி ஆனந்த் குறித்து இவ்வளவு மோசமா பேசியிருக்கிறாருன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகளாச்சு ஜான் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அவங்க தரப்புல இருந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சைலண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஜானும் நீங்க இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர், அவருடைய பேரை வரும்போது நான் இன்னொரு நாள் சொல்றேன், அவர் கொடுத்த ஐடியாவின் பேர்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு கிளம்பி போயிருக்கிறார்கள். அது குறித்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனதுக்கு பிறகு ரெகுலரா அவர் வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிர்வாகிகளே, ஐ ஆம் சோ சாரி, அப்படி எதுவும் நடக்க போறது இல்லை. இப்ப பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டைவர்ஷன், இந்த ஆடியோ மேட்ரு, இந்த பிரதான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை திசை திருப்புவதற்காக ஒரு நாள் வெளியில வந்து ஊர்வலம் வரப்போறாரு. அந்த ஊர்வலம் முடிஞ்சதுக்கு பிறகு பனையூர் பங்கருக்குள்ள பதுங்கிடுவாரு. அதுக்கு பிறகு நீங்க அவர் ஷூட் முடிச்சதுக்கு பிறகு ஏப்ரல்ல வருவார்னு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்க நிர்வாகிகள் யாரும் நியமிக்கப்பட போறது இல்லை. உங்களுக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நியமிக்கிறோம் அது இதுன்னு உருட்டுவாங்க. இப்போதைக்கு ஒரு சில நபர்களுக்கு வாக்குறுதி மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்தந்த தொகுதிகள் இந்தந்த நபர்கள்னு. ஆனா ஒரு தொகுதிக்கு ஒரு நபர் தான் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கணும்ன்றது பேரு. ஆனா கட்சியில இப்போ வரைக்கும் பெரும்பான்மையான ஆட்கள் போடுவதற்கு தயாராக இல்லை. பல பேர் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும் விரும்பாத நிலையில் இருக்கிறார்கள். ஆட்கள் இருக்கிறாங்க,
பொறுப்புக்கு வர்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. அதனால யாரை போடுறதுன்னு தெரியாம 2 தொகுதி 3 தொகுதி இந்த மாதிரி இடங்களெல்லாம் சேர்த்து ஒரு நபருக்கு போஸ்டிங் அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய சோகம், 16 தொகுதியை சேர்த்து ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படியான பல அதிர்ச்சியான செய்திகள் தான் இன்னும் வர நாட்கள்ல உங்க கட்சியில வரப்போகுது. அதனால நிர்வாகிகள் மனசு தோன்றாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த கட்சி உருப்படாம தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு சொல்லணும்னு ஆசை தான், நல்லா இருக்குன்னு. நல்லா இல்லை. வரக்கூடிய செய்தி ரொம்ப வேதனையாக தான் இருக்கு. புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, அறிஞ்சுக்குங்க. நன்றி.